நடிகர் அப்பாஸ் 90களில் தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாய் ஹீரோவாக ரசிகர்களின் மனதை கவர்ந்தவர். ஆனால் வாழ்க்கையில் அவர் எடுத்த பாதை பலருக்கும் தெரியாத அளவுக்கு வித்தியாசமானது. 1996ஆம் ஆண்டு காதல் தேசம் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான அப்பாஸ் தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் நடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சினிமாவிலிருந்து விலகிய அவர் பெட்ரோல் பங்கில் வேலை செய்ததாக வந்த செய்தி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. ஆனால் உண்மையில் அவர் அங்கு வெறும் 10 நாட்கள் மட்டுமே வேலை செய்ததாகவும் அது தனக்கு பொருந்தவில்லை என்பதால் விலகியதாகவும் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு கால் சென்டரிலும் வேலை செய்த அனுபவம் இருப்பதாகவும் தன்னால் செய்யப்படும் வேலை தனது மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். தற்போது நியூசிலாந்தில் அரசு வேலை செய்து வருவதாகவும் இந்த விஷயம் பலருக்கும் தெரியாது என்றும் அவர் பகிர்ந்துள்ளார். வேலைக்கிடையில் நேரம் கிடைக்கும் போது சினிமாவிலும் நடிக்க வாய்ப்பு கிடைப்பதாகவும் கூறியுள்ளார். 90களில் அப்பாஸின் ஹேர் ஸ்டைலும் இளைஞர்களிடையே ட்ரெண்டாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ரம்பா பற்றி பேசும்போது எப்போதும் டயட்டில் இருப்பார் என்று சொல்லி வேண்டுமென்றே அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கலாய்ப்பேன் என சிரிப்புடன் பகிர்ந்துள்ளார். அதேபோல் சிம்ரனுடன் நடித்த காதல் 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 பாடலை இன்று பார்க்கும்போது நான் இவ்வளவு எனர்ஜியுடன் நடனமாடினேனா என்ற ஆச்சரியமாக இருக்கிறது எனவும் கூறியுள்ளார். இப்போது தனது குடும்பத்துடன் நியூசிலாந்தில் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வரும் அப்பாஸ் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வதுதான் உண்மையான வெற்றி என்பதை நிரூபித்துள்ளார்.